வாங்க சுவையான கர்நாடகா ஸ்பெஷல் மீத்தி புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துட்டு கடாய் சூடு ஆன பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின பிறகு பட்டை லவங்கு கிராம்பு எல்லாம் ஆல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஆனியன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ப்ரௌன் கலராக மாறணும். அந்த ஆனியன் ப்ரௌன் கலராக மாறின பிறகு சில்லி பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் நல்லா போன பிறகு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்ச பிறகு அது தண்ணியெல்லாம் டர்மரிக் சால்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பி மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அந்த மசாலா எல்லாம் ஒரு அளவுக்கு கோட்டாக இருக்கும். அப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். அது எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஜீரக சாம்பார் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க பிறகு டொமேட்டோ ஆட் பண்ணுவேன். டொமேட்டோ ஆட் பண்ண பிறகு ஜீரா சாம்பார் ரைஸ் ஆட் பண்ணேன். ஆட் பண்ண பிறகு அது நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு பாயசம் கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு கீ லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்மில் வச்சிடலாம். தம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சுவையான மீத்தி புலாவ் ரெடி ஆகிடும்.